வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா 1950 காலகட்டங்களில் பேய்களுடைய சாம்ராஜ்யம் சொல்லக்கூடிய காலகட்டங்கள். பேய்களுடைய அட்டூழியங்கள் அப்போ எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சோ அதே அளவுக்கு அந்த பேய்களை அடக்கக்கூடிய, பேய்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற மந்திரவாதிகளுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருந்த காலகட்டம் கந்தர்வக்கோட்டை. கந்தர்வக்கோட்டையில் ருத்ரன் ஒரு கை தேர்ந்த மந்திரவாதி, பேய் ஓட்டுறதுல கில்லாடி, எல்லா மந்திரத்தையும் நல்லா கரைச்சி குடிச்சு மந்திரவாதிகள்லாம் மந்திரவாதியாக இருந்துட்டு வந்தான். அப்படி அவங்கிட்ட பேய் பிடிச்ச ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. அவன் எவ்வளவோ மந்திரத்தை உச்சரித்தும் அந்த பேய் அந்த பொண்ணோட உடம்பை விட்டு போக மாட்டுக்கு. நீ போறியா இல்லை உனக்கு என்னுடைய மந்திரத்தின் உச்சத்தை உனக்கு காட்டவா அப்படின்னு சொல்லவும், நீ என்ன வேணாலும் இது பண்ணிக்கோ, நான் இந்த பொண்ணோடைய உடம்புல இருந்து வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த மந்திரவாதி தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு தன் பொண்ணுடைய காதில் ஏதோ ஒன்று சொல்கிறான். அந்த பொண்ணு தலையாட்டிக்கிட்டே மந்திரவாதி வீட்டுக்குள்ளே போயிட்டு இருந்து ஒரு ஜாடியை எடுத்துகிட்டு வரா. அந்த ஜாடியை எல்லாரும் வெறிக்க பார்க்குறாங்க. அந்த ஜாடியில் என்ன இருக்குன்னு, அது மந்திரிக்கப்பட்ட யாருக்கிட்டையுமே இல்லாத அளவில் ஒரு புனித நீர். அந்த புனித நீரை எடுத்து அந்த பேய் பிடிச்ச அந்த பெண்ணோட முகத்துக்கு நேராக வீசிட்டு ஒரு சில மந்திரங்களை ரொம்ப ஆக்ரோஷமாக உச்சரிக்கிறான். அந்த பேய் தன்னுடைய முழு உருவத்தையும் மந்திரவாதிகிட்ட காட்டிட்டு அப்படியே வெளியேறியது. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் கையெடுத்து கும்பிட்டு, இவருடைய காலை தொட்டு கும்பிட்டு, என் பொண்ணை திரும்ப மீட்டு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. அவளுடைய மகளும் சந்தோஷத்தில், நம்ம அப்பா எவ்வளோ பெரிய மந்திரவாதி, நம்ம அப்பாக்கிட்டே அந்த பேய் சாட்டையை காட்டுதா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் சிரிக்க, இதை எல்லாத்தையும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கா ருத்ரனுடைய மனைவி மோகனா. அப்படி எல்லாரும் சந்தோஷத்தோடு திரும்பி பார்த்தோம். இவா மட்டும் ஏதோ சலிப்போட ஒரு மாதிரி வெறுப்பாக தன்னுடைய புருஷனை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறா. ஏன் அப்படி அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் இதாக பார்க்குது? இவர் நல்லது தானே பண்ணார், ஆனால் அவளுக்கு ஏன் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது, இவளுக்கு மட்டும் ஏன் இதாக இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கந்தர்வக்கோட்டை. கந்தர்வக்கோட்டையில் வசிச்சுட்டு வர்றவங்க தான் ருத்ரன், இவருடைய மனைவி மோகனா. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானவி. ருத்ரனுக்கு சின்ன வயசுலேருந்தே மந்திரத்து மேலே தான் அதிக ஈடுபாடு. பல குருக்கள் கிட்ட போயும் பல மந்திரங்களை கற்றுக்கிட்டு இவர் அந்த ஊருக்கு நல்லது பண்ணிட்டு வர்றாரு. பில்லி சூனியம்னு யாராவது வச்சுட்டு விட்டாலும் இவங்கக்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் இவர் அதை எடுத்து விட்டுருவார். ஊரில் யாருக்கும் பேய் பிடிச்சிருந்தாலும் இவர் தான் பேய் ஓட்டுவார். யாருக்கு எந்த நோய்கள் வந்திருந்தாலும் இவர் ஒரு சில மந்திரத்தாலேயே அந்த நோய்களை எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியவர். ஆனால் அப்படி இருக்கிற இவருக்கு வசதிகள் ரொம்ப கம்மி. தன்னுடைய மனைவி இவர்கிட்ட அடிக்கடி சொல்லி, எல்லாரும் இந்த மந்திரத்தை வச்சுக்கிட்டு அரையும் குறையமாக தெரிஞ்சவங்களே அவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, நீங்களும் இந்த மந்திரத்தில் எக்ஸ்பர்ட்டான ஆள், ஆனால் இதை வச்சுட்டு காசு பணம் சம்பாதிக்காமல் எல்லாத்துக்கும் இலவசமாக உதவின்னு பண்ணிட்டு இருந்தால் நம்ம எப்படி இதாகிறது, நம்ம எப்படி வசதியாக வாழ்கிறது? மற்ற ஊரில் எல்லாருமே நல்லா வசதியாக இருக்காங்க, நீங்கள் யார்கிட்டையுமே பணமும் அதிகமாக வாங்க மாட்டேங்கிங்க, அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்ல, நான் இதை மந்திரத்தை இப்போ காசு பணத்துக்காக நான் இந்த மந்திரத்தை கற்றுக்கிடலை, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், யாருமே கஷ்டப்படக்கூடாதுக்காக தான் நான் இதை கற்றுக்கிட்டேன், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவள் மூஞ்ச சுழிச்சிக்கிட்டே தன்னுடைய புருஷனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கார். அடுத்த நாள் இவருடைய மகா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்போ திடீர்னு அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தானவி போய் பார்க்குறா. அங்கே ஒரு குழந்தை காக்கா விழிப்பில் துடிச்சிட்டு இருக்கு. சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும்
குழந்தை இப்படி காக்கா வலிப்பில் துடிச்சிட்ருக்கு, நீங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாவி கொத்து யாராக இருந்தால் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா, சாவி கொத்து கொடுத்தும் காக்கா வலிப்பு நிற்க மாட்டுக்குமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பொண்ணு அதே இடத்துல சம்மணம் போட்டு உட்காந்து ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்கு அந்த குழந்தை சரியாயிருது. அவங்களும் கையெடுத்து கும்பிட்டுட்டு, நீ யாருமா இப்படி ஒரு நொடியில் என் குழந்தைய சரியாக்கிட்டியே அப்படின்னு அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ருத்ரனுடைய மகா தானவி அப்படின்னு சொன்னோன்னே, உங்கள் அப்பா நல்லது தான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்கம்மா, உங்கள் அப்பா கூட நீ நல்லா பேர் புகழ் வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு போக சந்தோஷமாக அவளும் சிரிச்சுக்கிட்டு, அடுத்த நாள் ருத்ரன் தன்னுடைய பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறான். அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு கனவு. வாசலில் ஏதோ ஒரு எருமை மாடு வந்து நிற்கிற மாதிரி. தூக்கத்திலிருந்து துள்ளி குதிச்சு எரிஞ்சவன், என்னது இது விசித்திரமான ஒரு கனவாக இருக்க, நம்மளுக்கு ஒரு நாள் இப்படி கனவு வராது அப்படின்னு தண்ணியை குடிச்சிட்டு படுத்தவனுக்கு நைட்டு போகிற தூக்கமே வரல. காலையில் தான் பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட தான் கண்ட கனவை சொல்கிறான். அப்பாவுக்கு போகிற நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க 2 பேரும், இப்படிலாம் இது பேசாதீங்க, அப்படிலாம் நம்மளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போனவர் காலையில் முழிக்கல. அப்பா இன்னும் எந்திக்கலையே, காலையிலேயே முழிச்சிருவாங்கன்னு சொல்லி தன்னுடைய மகா அப்பாவுடைய ரூமில் போய் பார்த்தா, அப்பா ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி போய் அதே இடத்துல இறந்துட்டார். ஐயோ அப்பா போயிட்டீங்களான்னு கத்த ஊர் மக்கள் எல்லாருமே கூடி வந்து, ஐயோ ஊருக்கெல்லாம் எவ்வளோ நல்லது பண்ணவர் இப்படி போயிட்டாரே, இனிமேல் எங்களை காப்பாற்ற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி என் அழுகுறாங்க. அப்பாவுடைய காரியத்தை எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு அடுத்த நாள், இனிமே நம்ம யாருக்கும் எந்த நல்லதும் பண்ண வேண்டாம், அப்பாவே இப்படி அல்பாயுசில் போனதுக்கப்புறம் இனிமேல் நம்ம யாருக்கு எந்த நல்லது பண்ணணும், ருத்ரனுடைய பூஜை அறைகளையும் அவர் பேய் ஓட்டுற அந்த ரூமையும் சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ருத்ரனுடைய மனைவி மோகனா கையில் ஒரு புக்கு தென்படுது. அது என்ன புக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோட அந்த புக்கை பக்கத்தில் போய் பார்த்து ஒவ்வொரு பேஜாக புரட்டி பார்க்குறா. அதில் பேய் ஓட்டுற மந்திரங்களும் பில்லி சூனியம் வைக்கிறது எப்படி, ஆன்மாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது எப்படின்னு அந்த புக்கில் எல்லாமே விலாவரியாக எழுதியிருக்கு செய்முறையோட. அதை பார்த்த உடனே மோகனாவுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். இதுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன், இந்த மனுஷங்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்கவே இல்லை அப்படின்னு அந்த புக்குகளை உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு என்ன செய்முறை செய்யணும், ஒவ்வொரு மந்திரம் கற்றுக்கிறதுக்கும் என்னென்ன செய்முறைகள்னு அதில் விளக்கமாக எழுதியிருக்கு. அதை எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கிட்டு அவள் ஒரு எக்ஸ்பர்ட்டான மந்திரவாதியாக மாறிடுறாள். அதிலிருந்து சரியாக ஒரு வாரத்தில் ஒரு குழந்தைக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ தானவி, இல்லைம்மா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் அப்பா இறந்ததுலேருந்து எந்த பேயும் ஓட்டுறதில்ல, எங்கள் அப்பா எவ்வளோ நல்லது பண்ணி எங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீங்கள் வேறு ஏதாவது மந்திரவாதியை பார்த்து பேய் ஓட்டுங்கன்னு ஒன்று. மோகனா பின்னாடி இருந்து, கொண்டு வாங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு ஒன்று. அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, எனக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னு அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பேய் ஓட்டுற அந்த மந்திரங்களை சொல்கிறாங்க. ஆனால் பேய் போகவே மாட்டுது. அப்பாவுடைய ஜாடியில் இருக்கிற அந்த மந்திரிச்ச புனித நீரை எடுத்து இவன் மேலே தெளிச்சிட்டு இவன் ஒரு சில மந்திரங்களை சொல்கிறா. அந்த பேய் மறுபடியும் போக மாட்டுக்கு. இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதே மந்திரங்களை தான் நம்மளும் உச்சரிக்கும், அவர் செஞ்ச அதே செய்முறையை தான் நம்மளும் செய்கிறோம், ஆனால் இந்த பேய் போக மாட்டுக்கு அப்படின்னு ஆச்சரியத்தோட கோபத்தோடையும் வீட்டை விட்டு வெளியே வந்து வயலில் மேய்ஞ்சிட்டு இருக்க ஒரு ஆடை பிடிச்சிட்டு வந்து அதை வெட்டி அதனுடைய ரத்தம் அந்த குழந்தை மேலேயும் அதில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கள் எல்லார் மேலேயும் படுது. அப்போ அந்த ஆன்மா இவளுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. அந்த பேயோட கூட்டிகிட்டு வந்த அவங்களுடைய அந்த குழந்தையோட பேரண்ட்ஸும், ரொம்ப நன்றிம்மா, நாங்கள் எப்படிடா குணப்படுத்த போகிறோம், ருத்ரம் வேற இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சேன், பரவாயில்லம்மா நீங்கள் நல்லபடியாக குணப்படுத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்கே கிளம்புறீங்க, பணம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் கையில் வச்சுருந்த ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், நான் லேசப்பட்ட இதாக பண்ணியிருக்கேன்,
நான் மட்டும் உங்கள் குழந்தைய காப்பாற்றலைன்னா உங்கள் குழந்தை அந்த பேய் கொண்டிருக்கும். நீங்கள் நான் கேட்குற பணத்தை தரலைன்னா உங்கள் குழந்தை உடம்புல இருந்து வெளியேற்றின அந்த ஆன்மாவை மறுபடியும் உங்கள் குழந்தை மேலே ஏற்றிடுவேன்னு சொல்லி பயமுறுத்த, அவங்க அந்த குழந்தை கழுத்தில் கிடந்த அந்த தங்கச்சீனை அத்தை அவங்கள்ட்ட கொடுக்காங்க. அதை பார்த்த உடனே மோகனாவுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். இப்படி தான் சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்க தெரியாமல் தான் இவர் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டாரு, இனிமேல் நான் எப்படி சம்பாதிக்க பாருன்னு அவன் மனசுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இருக்க. பக்கத்துலேருந்து ஒரு குரல், அவன் மகா, நீ பண்ணுறதெல்லாம் அக்கிரமமா, அப்பாவுடைய ஆன்மா உன்னை சும்மாவே விடாது அப்படின்னொன்னே, எந்த ஆன்மாவும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா ஆன்மாவையும் எனக்கு அடக்கிற சக்தி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அப்பாவுடைய புக்கை நீ படிச்சியோ அப்படின்னு அவன் மகா கேட்க, நீ என்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது, உன்னுடைய வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போ, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் நைட்டு ஊரே அல்லோலப்படுது. ஊரில் ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, ஊரில் உள்ள பாதி பேருக்கு மேலே எல்லாருக்கும் பேய் பிடிச்சி ஆட்ட ஆரம்பிக்குது. என்னடா இப்படி ஒரே நைட்டில் பேய் பிடிச்சி ஆட்டுதுன்னு சொல்லி ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் ஓடி வந்து ருத்ரனுடைய மகக்கிட்ட சொல்ல, ருத்ரனுடைய மகனும் ஆச்சரியப்படுறா, ஒரே நாளில் எப்படி ஊரில் பாதி பேருக்கு மேலே எல்லாருக்கும் பேய் பிடிச்சி ஆடும் அப்படின்னு நேராக இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி அம்மாவுடைய மந்திர ரூமுக்கு, அதாவது இவங்க அந்த பேய் ஓட்டுற ரூமுக்கு போகிறாங்க. அப்படி போய் அந்த பேய் ஓட்டுற ரூமை போய் பார்த்தா அது சுத்தமாக மாறி போயிருந்துச்சு. தன்னுடைய அப்பா இருக்கும்போது இதில் ஃபுல்லாக தெய்வங்களுடைய படங்கள் தான் இருந்துச்சு. இப்போ அம்மா இந்த ரூமையே ஃபுல்லாக சாத்தான்களோட இதாகவும் பில்லி சூனியம் வைக்கிற பொம்மைகள் மண்டை ஓடுகளாகவே வச்சிருக்கலன்னு சொல்லி, அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட, நான் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் மேலேயும் என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருந்த எல்லா ஆன்மாக்களையும் அவங்க மேலே ஏவிக்கிட்டு இருக்கேன், நீ வெளியே போன்னு சொல்லி சத்தம் போட, நீ இப்படி பண்ணாதம்மா, இது சரி கிடையாது, அப்பா ஊருக்கு நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கு, நீ என்னுடைய கோபத்தை ரொம்ப அதிகரிக்க அப்படின்னு சொல்லி அவன் மகா சத்தம் போட, அப்போ மோகனா சொல்கிறா, நீ என்கிட்ட இப்படி எடுத்தெறிஞ்சு திமிருத்தனமாக பேசினா என்கிட்ட இருக்கிற ஆன்மாக்களை வச்சு உன்னை ஏவிக்கு அழிச்சிருவேன், நீ வெளியே போ அப்படின்னு சத்தம் போட, தானவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக ஊருக்குள்ளே போகிறா. பேய் பிடிச்சிருக்க அந்த மக்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பா தனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சில மந்திரங்களை வச்சு அந்த பேய் பிடிச்சிருக்கவங்க எல்லாத்தையுமே சாந்தப்படுத்துகிறா. ஆனால் மறுபடியும் கொஞ்ச நேரத்துலேயே அவங்க மறுபடியும் ஆக்ரோஷமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல், ஊரோடு நல்லா இருக்கணும்னா அம்மா இப்படி பண்ணக்கூடாது, ஊர் நல்லா இருக்குனுக்காக தான் அப்பா இத்தனை வருஷமாக அந்த மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வந்தாங்க, ஆனால் இவ ரொம்ப கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இவ நம்ம அம்மாவே கிடையாது, பெத்த மகளையே சாத்தானையாவே அழிச்சிருன்னு சொல்கிற இவா இனி உயிரோடு இருக்கக்கூடாது, இவளை நைட்டோட நைட்டாக இவளை தீத்தர வேண்டியதான்னு சொல்லி முடிவு பண்ண தானவி அம்மாவுக்கு ஆசையாக சாப்பாடு கொண்டு போகிறா. அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து நைட்டோட நைட்டாக அம்மாவை கொன்னுடுறான். அப்படி அடுத்த நாள் காலையில் அவளுடைய அம்மாவை எரிச்சுக்கிட்டு அவளுடைய சாம்பலை கொண்டு போய் சுடுகாட்டில் புதைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது, அப்போ மோகனா கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு சில ஆன்மாக்கள் இவளை அந்த சாம்பலை புதைக்க விடாமல் தடுக்குது. ஏன்னா சுடுகாட்டில் அதில் மந்திரம் ஓதி புதைச்சாச்சுன்னா மோகனுடைய ஆன்மா கொண்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவள் அங்கே போயிட்டு இருக்கும்போது, கரெக்டாக சுடுகாட்டுக்கிட்ட நெருங்கும்போது அவள் கட்டுப்பாட்டில் இருந்த ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே தானவியை பயமுறுத்துது, கொல்ல முயற்சிக்குது. அப்போ அவள் பயத்தில் அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறா, நீங்கள் தான்ப்பா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோடனே ஒரு செகண்டில் அவங்க அப்பாவுடைய ஆன்மா தான் கண்ணு முன்னாடி அவளுக்கு ஒரு மந்திர வளையத்தை போட்டு விடுது. நீ பண்ணதாம்மா கரெக்டு, நான் இருந்திருந்தாலும் இதான் பண்ணியிருப்பேன், நீ நினச்சது நடக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பாக அந்த வளையம் இருக்குன்னு அந்த வளையத்தை போட்டுட்டு அவளுடைய அப்பாவுடைய ஆன்மா கிளம்பிடுது. இவ அந்த மந்திர வளையத்துக்குள்ளேயே போய் அவளுடைய அம்மாவுடைய அஸ்தியை சுடுகாட்டில் ஒரு சில மந்திரங்கள் போதி அவள் ஆன்மாவா கூட வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே புதைச்சி வச்சுட்டு வந்துடுறா. வீட்டுக்கு தன்னுடைய பூஜை அறைகள் அப்பா இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே மாற்றி வைக்கிறா. பழைய மாதிரி அந்த மந்திர புக்குகளையும் எடுத்து அதில் இருந்து முழுமையாக பேய் ஓட்டுறதுக்கு அப்பா சொல்லி கொடுக்காத ஒரு சில விஷயங்களை அவள் கற்றுக்கிட்டு இந்த ஊருக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவேன், அப்பா என்னது பண்ணாங்களோ அதை இனிமேல் நானும் பின்தொடர்வேன்
அப்படின்னு அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு மந்திரம்தான். ஆனால் அது யார் கையில் இருந்தால் உலகத்துக்கு நல்லது, ஊருக்கு நல்லது, அவங்க கையில் இருக்கணும். நல்லவங்க கையில் இருந்தால் நல்ல விதமாக யூஸ் ஆகும், கெட்டவங்க கைக்கு போனால் கெட்ட விதமாக யூஸ் ஆகும். அதாவது நல்லதோ கெட்டதோ அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அதுக்கும் மதிப்பு, அதனுடைய பலன்களும் மற்றவங்களுக்கும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.